ஹலோ ஃபேம், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து ஈரோடுக்கு தான் ஃபேம். ஈரோடு தாங்க நம்ம சொந்த ஊர். அதனால் நம்ம ஈரோடு கிளம்பியாச்சு. இங்கே ஒர்க் விஷயமாக இருக்கோம். அதனால் சரி ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஊருக்கு கிளம்பிட்டோம். 6 மணிக்காட்ட ஈவினிங் ஒரு 6 மணிக்காட்ட தான் கிளம்புனோம். சரி அப்படியே போகலான்னு. இங்கேருந்து ஒரு அரௌண்டு 380-400 கிலோமீட்டர்ஸ் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிடலாம். எப்படி பார்த்தாலும் நம்மக்கிட்ட மைக்கும் அடாப்டரும் இல்லை ஃபேம். அதனால் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா ஆச்சு. கூடி சீக்கிரத்தில் நம்ம மைக்கும் அடாப்டர் வாங்கிடலாம். சரி ரொம்ப நாள் ஆச்சு, டாப் ஸ்பீடு செக் பண்ணலான்னு சரி இங்கே செக் பண்ணிடலாமா, லாரி கிராஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரோடு வேறு எம்டியாக இருந்துச்சு. அதனால் செக் பண்ணிடுவோம். அப்படியே ஏற்கனவே நம்ம 120 தான் போயிட்டுருக்கோம். 122, 23. யாரும் இதை நார்மல் ரோட்டில் டெஸ்ட் பண்ணாதீங்க. நான் எந்த வண்டி வரலங்காட்டி தான் டெஸ்ட் பண்ணேன். 27, 26, 27, 28, 29, 30, 131, 132. என்னடா அது ஸ்லோவாக ஸ்பீடு ஏறுதுன்னு பார்க்குறீங்க? ஏன்னா நாங்கள் 2 பேர் போகிறோம். அதனால தான் அப்படியே ஸ்லோவாக ஏறுதுன்னு நினைக்கிறேன். 136, 137, 138, 140, 41, 142, 143, 143. அவ்வளோதான் ஃபேம். ஏன்னா 2 பேர் போகிறோம்ல, அதனால் அவ்வளோதான் ஏறிச்சு. வியூ பாருங்கள், இங்கேருந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. நீங்கள் யாருன்னா RS 200 BS6 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.